வணக்கம் நேர்களே, 11 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு. பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்று 3rd டேர்ம்ல ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சிருக்கு. இந்தியா சந்தித்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? வளர்ச்சி அடைந்திருக்கிறதா இல்ல வளர்ச்சி குறைந்திருக்கிறதா? உண்மையான நம்பர்ஸ் என்ன சொல்லுது? வணக்கம் சார். வணக்கம் சார், இந்தியா லாஸ்ட் 11 இயர்ஸ்ல வளர்ந்திருக்கு அப்படின்றது பாயிண்ட்ல, அதாவது ஜப்பானை மிந்தியிருக்கோம், யூகேவை மிந்தியிருக்கோம் ஆஸ் ஆன் எக்கானமி. இது வளர்ச்சி அப்படின்னா நீங்கள் அதை பாப்புலேஷனை வச்சு கணக்கு போடுங்க அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க. பட் வளர்ச்சிங்கிறது வளர்ச்சி தானே சார்? முதல்ல யாருக்காக வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம். வளர்ச்சியை அப்புறம் பேசுவோம். வளர்ச்சிக்கும் வருவோம். முதல்ல நம்ம இதை பார்ப்போம். நாங்கள் இத்தனை நாளாக சொல்லிட்டு இருந்ததை இப்போ நெஸ்லேயோட பழைய சிஎம்டிலாம் சொல்லிட்டாரு. அண்ட் இன்னைக்கு பேப்பர்லேயும் நெஸ்லே, ஹெச்யூஎல் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. வளர்ச்சி எதுவும் விற்கலை அப்படின்றதா? எதுவும் விற்கலன்னு கே ஷேப் ரிக்கவரி அப்படின்னு சொல்கிறாங்க. சார், என்ன சார் கே ஷேப் ரெக்கவரின்னு தொடர்ந்து சொல்லிட்டே தான் இருக்கீங்க. எஸ், ஆனா இன்னைக்கு பார்த்தா கார் சேல்ஸ் ஆயிட்டு தான் இருக்கு. மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்குறவங்க ஒரு சைடு வாங்குறாங்க. ஆனா நாங்க எங்கள மாதிரி ஆட்கள் ஸ்விஃப்ட் வாங்குற ஆட்கள் வாங்கிட்டு தானே இருக்கோம். கையில ஒரு ஆப் ஒரு லேப்டாப் இருக்கு. ஆமா சார். ரைட்டா? ஒரு 5 வருஷத்துல மாருதியோட சேல்ஸ் க்ரோத் என்ன நம்பர்னு பாருங்க. என்ட்ரி லெவல் சேல்ஸு, பென்ஸ் காரோட சேல்ஸ் லெவல் எவ்வளோ ஏறி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பிஎம்டபிள்யூ காரு, ஆடி கார் சேல்ஸ் எல்லாம் எவ்வளோ ஏறி இருக்கு, எவ்வளோ க்ரோத் இருக்கு, இந்த இதில் க்ரோத் இருக்கா, டி க்ரோத் இருக்கான்னு பார்த்து சொல்லு. போ ஒரே நிமிஷம் சார். ஓகே, 2023ல பென்ஸ் காரோட சேல்ஸ் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். மாருதி டொமஸ்டிக் சேல்ஸ் மட்டும் பாரு. மாருதியில் எக்ஸ்போர்ட் தனி, டொமஸ்டிக் தனி. ஸோ எக்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு பாரு. ஓகே சார், பட் ஸ்டில் எனக்கு நீங்கள் சொல்கிற பாயிண்ட் 12% மாருதி க்ரோத் ஆயிருக்குமான்னு ஒரு சின்ன டவுட்டு தான் இருக்குது. எஸ், டாட்டாவும் க்ரோத் இல்லை. ரைட்டா? ஒன்று க்ரோத்து மஹேந்திராவு, ஹியூண்டாயும் க்ரோத்து கிடையாது. பஜாஜ் என்ன சொல்கிறான், 125cc வண்டி தான் மினிமமே விற்குதுங்கிறான். ஹீரோ மோட்டார் படுத்த படுக்கையாக கிடக்கு. இதெல்லாம் என்ன சொல்லுது உங்களுக்கு? என்ட்ரி லெவலில் மிடில் கிளாஸு வாங்குறவன் நிறுத்திட்டான்னு தெரியுது. சோப்பு சேல்ஸ் கம்மியாயிடுச்சுங்கிறான் ஹெச்யூஎல். பிரிட்டானியா பிஸ்கெட் வாங்குறது கம்மியாயிடுச்சுங்கிறான். சரி சார், சாரி டு இன்டரப்ட். மாருதியோட வெப்சைட்லேயே 2023 மார்ச்சில் 1,70,000 சேல்ஸ் ஆயிருக்கு, போத் டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட்டடு 2024ல் 1,87,000 விச் இஸ் 17,000 கார் எக்ஸ்ட்ராவாக விற்றுருக்கு. ஆமாம், அதில் எக்ஸ்போர்ட் எடுத்துட்டேன்னா காலி ஆகிடும். ஓகே, ஸோ லெஸ் தென் 12% தான். ஆமாம், லெஸ் தென். அது ஓப்பனாக தெரியுது. வித்தவுட் எக்ஸ்போர்ட்ஸே 17,000 கார் தான். ஆமாம், நான் எக்ஸ்போர்ட்டை எடுத்துட்டேன்னு வெய்யே, மாருதி ஃப்ளாட் சேல்ஸ் ஆர் டிக்ளைனிங் சேல்ஸு, டாட்டா டிக்ளைனிங் சேல்ஸு, ஹியூண்டாய் டிக்ளைனிங் சேல்ஸு, ஹீரோ மோட்டார் கார் சேல்ஸ் இல்லை. பஜாஜ் என்ன சொல்கிறான், 100cc சேல்ஸே இல்லை, 125ல் தான் ஆரம்பிக்குதுன்னு. இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, சில பேருக்கு இதே என்ஃபீல்ட் சேல்ஸ் சூப்பராக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2012 to 14ல் கச்சா எண்ணெய் விலை $148 விற்றுட்டு இருந்தது. $148 விற்றுட்டு இருந்தபோது இங்கே பெட்ரோல் விலை $70 $80 மேலே போகல. இன்றைக்கி கச்சா எண்ணெய் விலை $64 விற்குது. எவ்வளோ விற்குது? 64. 50% விழுந்திருக்கு. ஆனால் பெட்ரோல் விலை $100 $102 இருக்குது. டீசல் விலை $100 $102 இருக்குது. அன்றைக்கி டீசல் விலை $60. ரைட்டா? இருங்க, இதில் ஸ்பெஷல் இன்கம், ஸ்பெஷல் டியூட்டிலாம் விட்டுருங்க. ஸ்பெஷல் செஸ்ஸெல்லாம் அம்மையார் தனியாக போட்டாங்க. வெறும் பேசிக் எக்ஸைஸ் டியூட்டி பாருங்கள். அன்றைக்கி $9 இருந்தது பெட்ரோலுக்கு, இன்றைக்கி $32 இருக்குது. $4 இருந்த டீசல் $4 இருந்த டீசலு இன்றைக்கி $32. எப்படி எல்பிஜியை ப்ரைஸ் பண்ணுறான்னே சொல்லாமல் $400 இருந்தது 2014, இன்றைக்கி $900 கிட்ட வந்துடுச்சு. நீங்கள் டெலிவரி பண்ணுற $100 வாங்கி $1000 இல்லாமல் நீங்கள் சிலிண்டரே வாங்க முடியாது. கரெக்ட். ஆமாம். ரைட்டா? நான் என்ன கேட்குறேன்னா, விலை எப்படி 50% விழுந்தப்புறம் கூட விலை எப்படி டபுள் ஆகிருக்கு? அப்போ என்ன பண்ணுறீங்க, டேக்ஸு வரிங்கிற பேரில் ஸ்ட்ரா போட்டு உரியுறீங்க. இது தவிர ஸ்பெஷல் இன்கம், ஸ்பெஷல் டியூட்டி, செஸ்ஸு, அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் செஸ்லாம் தனியாக போட்டு ஸ்ட்ரா போட்டு உரியுறீங்க. சார், காங்கிரஸும் தானே சார் டேக்ஸ் போட்டாங்க. 9% $9 எங்கே இருக்குது, $32 எங்கே இருக்குப்பா?
அங்கே எங்கே ஸ்பெஷல் டியூட்டியாக போட்டோம் நாங்கள். அந்த ஸ்பெஷல் செஸ்லாம் சேர்த்திங்கன்னா நீங்கள் 40 ரூபா டேக்ஸ் போடுறீங்க. 9 ரூபா எங்கே இருக்குது, 40 ரூபா எங்கே இருக்குது, 4 ரூபா எங்கே இருக்குது, 40 ரூபா எங்கே இருக்குது. இப்போ நான் இன்னும் என்ன இதில் பாயிண்ட்டை சொல்ல வரேன்னா, லாஸ்ட்டு வருஷங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 300% ஏறி இருக்குது. இந்த வரியை நீங்கள் எக்ஸைஸ் டியூட்டி மட்டும் இந்த வரியை நீங்கள் என்ன பண்ணி ஏதாவது மக்களுக்கு செலவு பண்ணிங்கன்னா கூட பரவாயில்ல. இந்த பணத்தை எடுத்து பணக்காரங்களுக்கு நீங்கள் வரி சரியை கொடுத்துருக்கீங்க. 40% இருந்தது இன்கம் டேக்ஸு ஃபார் கம்பெனிஸு. என்ன அது இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படிங்கிற பேரில் அது 25% ஆகிட்டீங்க. இந்தியாவில் மீடியன் இன்கம் தட் இஸ் 50th percentile வந்து 15,000 20,000 ரூபா. 50% மேலே இருக்கான், 50% கீழே இருக்கான். டாப் 1% தான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். டோட்டலாக 10 லட்சம் பேர் தான் ஐடிஏ கட்டுறான். நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த ஐடி எக்ஸம்ஷனை 12 வரைக்கும் கொண்டு போகிறீங்க. நல்லது தானே சார்? யாருக்கு எக்ஸாம் என்ன டாப் 5%க்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணத்தை நீ எல்லாத்தையும் தானே பிடுங்குற. இப்போ எப்படி பிடுங்குற, ஒரு ஏஸ் வண்டி ஓட்டுறானோ, இல்லை ஒரு ஆட்டோ ஓட்டுறானோ, இல்லை ஒரு ஓலா ஊபர் ஓட்டுறவன் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பெட்ரோல் யூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அவன் 200 ரூபா டேக்ஸ் கட்டுறான். ஒரு நாளைக்கு 200 ரூபா டேக்ஸ் கட்டுறான்னா 1 லிட்டர் பெட்ரோலில் 60% டேக்ஸ் சார். அதான் 60 ரூபா டேக்ஸு. 60 ரூபா டேக்ஸ். அதில் பாதி பெட்ரோல் 60 ரூபா டேக்ஸ். பாதி சென்ட்ரல் பாதி ஸ்டேட்டு. ரைட்டா? 60 ரூபா டேக்ஸு. இதில் வந்து டீசல்லையும் 60 ரூபா டேக்ஸு. 50% வந்துடும் சார். 55 60 ரூபா டேக்ஸு. 55னே வச்சுக்கோ. இப்போ நான் பெட்ரோல் போட்டு ஊபர் ஓட்டினேன்னு வைங்க, ஒரு நாளைக்கு 5 லிட்டர் நான் போட்டேன்னா 300 ரூபா நான் வரி கட்டுறேன். ஒரு நாளைக்கு நான் 300 ரூபா வரி கட்டுறேன்னா 20 நாளில் எவ்வளோ கட்டுறேன், 25 நாள் ஓட்டுறேன்னு வச்சுப்போம். 5 நாள் நான் லீவ் எடுத்துக்கிறேன், என் உடம்பு டயர்ட் ரெஸ்ட்டு. 25 நாள் 25 இன்ட்டு 7,500 ரூபா சார். என்னது 7,500 ரூபா. 5 லிட்டர் கட்டுறேன்னா நீங்கள் சொன்ன 300 ரூபா கணக்குன்னு வச்சேன்னா ஆமாம், நான் எவ்வளோ கட்டுறேன், 25 நாளைக்கு 7,500 ரூபா கட்டுறேன். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கட்டுறேன், 1 லட்சம். அப்போ நான் இஎம்ஐ போக தேய்மானம் போக நான் எவ்வளோ சம்பாதிக்கணும்? டேக்ஸ் மட்டுமே நான் 1 லட்ச ரூபா கட்டுறேன். நீங்கள் 1 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டிட்டு ஒரு ஊபர் டிரைவர் 40,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க மாட்டான். 5 லட்ச ரூபா செலவு வாங்குறவனுக்கிட்ட 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன்ட்ட 1 லட்ச ரூபா டேக்ஸை பிடிங்கிட்டு ஐடியில் சூஸாக உட்காந்து 12 லட்ச ரூபா வாங்குறவனுக்கு டேக்ஸ் கிடையாதுங்கிற. கேட்டால் இவனுக்கும் பெட்ரோல் அவனுக்கும் பெட்ரோலுங்கிற, அவனும் டீசல் இவனும் டீசலுங்கிற. இவன் டீசலை வந்து வாழ்வாதாரத்துக்கு யூஸ் பண்ணுறான், அவன் டீசல் இப்போ லக்ஸுரிக்கு யூஸ் பண்ணுறான். அவன் நம்ம ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் போடுவான். இவன் வாழ்க்கையே லிட்டரல் பெட்ரோலில் போகுது. இவனுக்கு வரி செலவு தேவையா, அவனுக்கு வரி செலவு தேவையா? சார் அப்போது நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிறேன். ஸோ இது இந்த இன்டைரக்ட் டேக்ஸுங்கிறது எல்லார் மேலேயும் இருக்கிற டேக்ஸு. விஷ்ணுக்கும் அந்த டேக்ஸு, எனக்கும் அந்த டேக்ஸு, ஆட்டோ ஓட்டுறனுக்கும் டேக்ஸ். அதுதான். இப்போ நான் வந்து ஒரு இனோவா ஓட்டிகிட்ருக்கேன், உனக்கு தெரியும். ஒரு இனோவா ஓட்டிகிட்ருக்கேன், டீசலு. நான் வண்டியை 30 நாளில் 15 டேஸ் வண்டியை எடுக்கவே மாட்டேன். ரைட்டா? ஸோ ஒரு மாதத்துக்கு நான் வந்து 6,000-7,000 ரூபா, மீதி 15 நாள் ஃபுல்லாக ஓட்டினா கூட நான் 4,000 ரூபா கட்டுவேன், 2,000 ரூபா கட்டுவேன், மேக்ஸிமம் அவ்வளோ தான் கட்டுவேன். ரைட்டா? நான் வந்து 30 லிட்டர் பெட்ரோல் போடுறேன்னு வச்சுக்கோ, 30 × 50 1,500 ரூபா தான் டேக்ஸ் கட்டுவேன். இதே ஒரு டூரிஸ்ட் வண்டி ஓட்டுறவன் ஒரு நாளைக்கு 8 லிட்டர் போட்டால் தான் ஓட்ட முடியும். அப்போ தான் அவனால் சம்பாதிக்க முடியும். ஏன்னா 15 கிலோமீட்டருக்கு மேலே கொடுக்காது. ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் ஓட்டினா தான் அவன் பழைக்க முடியும். ஆவரேஜாக 10 லிட்டர்னு வச்சு 10 லிட்டரு அவன் எவ்வளோ 500 ரூபா ஒரு நாளைக்கு டேக்ஸு. 25 நாள் ஓட்டினா அவனுக்கு என்ன டேக்ஸு? 15,000 ரூபா. நான் டேக்ஸு நான் வந்து 1,500 ரூபா கட்டுவேன். 12,500 ரூபா. அவன் 12,500 ரூபா கட்டுவான். அவன் நிச்சயம்னா அது போக நான் டோல் கட்டுறேன், அது போக நீ டோல் விட்டு. அப்போ நீ வந்து என்கிட்ட வரி வாங்கணுமா அவன்கிட்ட வரி வாங்கணுமா? நான் வரி கட்டணுமா அவன் வரி கட்டணுமா? இதே நான் வந்து ஐடியில் இருந்து வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா சம்பாதிச்சா எனக்கு டேக்ஸே கிடையாது. அவனுக்கு டேக்ஸ் பிரேக் தேவையா, எனக்கு டேக்ஸ் பிரேக் தேவையா? ஸோ ஒரு அன்ஈவன்னஸ் இருக்குன்ற. அது அதனால தான் அது மாருதி விற்க மாட்டேங்குது, பென்ஸ் கார் விற்குது. அவன் லோவர் லெவலும் அவனுக்கு சம்பளம் கூட கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் பேசிக் விற்க மாட்டேங்குது. அதனால தான் ஹெச்வியில் என்ன பண்ணி விற்கிறான், துணி சோப் விற்கிறான், ஃபேரவர் விற்கிறான். அது மாதிரி ப்ராடக்ட், பேசிக் ப்ராடக்ட்ஸ் தானே விற்கிறான். அந்த பேசிக் ப்ராடக்டோட சேல்ஸ் குறையுது இல்லை? பிரிட்டானியா என்ன டைகர் பிஸ்கெட் விற்கிறான், டைகர் பிஸ்கெட் விற்கட் சேல்ஸ் தானே குறையுது. அம்பானியும் நானும் டைகர் பிஸ்கெட் சாப்பிட்றோம். ரைட் சார். அப்போ என்ன ஆகுதுன்னா
ஒரு இன்டைரக்ட் டேக்ஸுங்கிறது ஒரு அன்ஈவன் டேக்ஸ். நான் இதை வச்சு தான் சொல்கிறேன். அப்போது வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா பைக்கில் போகிறவங்களுக்கு பெட்ரோல் ஒரு ப்ரைஸ்லையும், ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு பெட்ரோல் ஒரு ப்ரைஸ்லையும், காரில் போகிறவங்களுக்கு பெட்ரோல் ஒரு ப்ரைஸ்லையும் கொடுக்க முடியுமா? ஐயா, நான் அதெல்லாம் பண்ண சொல்லல. ஒன் டைம் இவ்வளோ வரி பணம் கொடுக்கறதுக்கு இருக்குன்னு, டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு இருக்குங்கிற. பணக்காரனுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுவேன், ஏழை நீ எக்கானமிஸ்டாகவே இரு. இப்போ நீ என்கிட்ட எக்ஸ்ட்ரா 1,00,000 கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? என்ன உனக்கு தெரியும்? எனக்கு எக்ஸ்ட்ரா 1,00,000 சம்பளம் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்? டிஃபன் காஃபி ரேஞ்சில் ஸ்டாக் வாங்குவேன். கரெக்டாக நாட்டுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணுவேன்னா செலவு. இல்லாட்டா ஸ்டாக் விலை ஜாஸ்தியாக இருந்தால் பேங்க்லேயே கிடக்கும். ஓகே, அவ்வளோதானே கிடக்கும், அவ்வளோதானே பண்ணுவேன். இப்போ இதே வந்து இனோவா டூரிஸ்ட் ஆப்ரேட்டருக்கு எக்ஸ்ட்ரா 15,000 கிடைச்சா அவன் என்ன பண்ணுவான்? லோனை கட்டுவான். இல்லாட்டா என்ன பண்ணுவான்? செலவு, வீட்டு செலவு. நல்லா சாப்பிடுவான், ரொட்டேஷனில் தான் இருக்கும். நல்ல சாப்பாடு அவனுக்கு தேவையா, எனக்கு தேவையா? அவன்கிட்ட இருந்ததுன்னா பணம் செலவுக்கு வரும். ரொட்டேஷனில் ஏதோ செலவு பண்ணுவான். அந்த செலவாகிற பணம் கடைசியில் திரும்பி எக்கானமிக்கு தான் வரும். 2 வேளை எக்ஸ்ட்ரா நல்லா சாப்பிட்றான்னு வையே, 15,000 பொருளை வாங்குவான், எக்கானமி பெருக்கும், என்கிட்ட பணம் தேங்கும். சார் அதுக்கு தானே சார் இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணுன்றதுக்கு தானே சார் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி அதை பற்றி நம்ம பேசுவோமா? கரெக்டாக தானே சார் அவங்க பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்கிறீங்களா? இப்போ அடுத்தது பேசுவோம் ஜிஎஸ்டி. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.